தம்பி அடுத்த வாரம் தரேன்பா. சரிண்ணா. இன்னும் கொஞ்சம் சோறு போட்டுக்கப்பா. போருமா. எங்கடா மோதிரம்? யாருக்குன்னா கல்யாண மோதிரம்னு சொல்லி போட்டு விட்டுருப்பான். நீ சும்மா ஏறி. ஏய் சும்மா இருக்க மாட்டேன், நானே வெறுப்பில் இருக்கேன். கம்முன்னு இரு. ஏண்டி சும்மாவே இருக்க மாட்டியா? எப்ப பார்த்தாலும் அவனாடியே சண்டைக்கு நில்லு. ஏய் ஒண்ணு இல்ல படா. இத்தனை வருஷம் கழிச்சு ஊர் முன்னாடி ஆடி தோத்ததும், போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் கிட்ட இமானுவேல் நான் வந்து கெஞ்சினதும், அப்பா ஆசை ஆசையாக அமைச்ச செலெக்ஷனில் நான் அசிங்கப்பட்டதும், அவர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவர் மூஞ்சி நீ பார்த்துருனாண்டி. என் டீம் என்னை ரொம்ப நம்பினானுங்க. ஒரு கேப்டன் நான் தோத்துட்டேன்ல, தோக்கடிச்சிட்டேன்ல. ஐயோ டேய் டேய் இங்க பாரு, கண்ணுல தனியா பாரு. ஐடிஐல இந்த 3 வருஷத்துல எத்தனை சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருப்ப? ஒரு வாட்டியும் நீ இவ்வளோ ஃபீல் பண்ணி நான் பார்த்ததே இல்லடா. இதுக்கு போய் இப்படி அழற? நம்மளை ஏதாவது ஒன்று அழ வைக்குதுன்னு வச்சுக்கேன், அதுக்கு நம்ம உண்மையா இருக்கோம்னு அர்த்தம்டா. ஆனால் அந்த செலெக்ஷன்ல உன்னை நிற்க வச்சு வெறுப்பேத்தினதை பற்றி சொன்னல, கேட்கும்போது எனக்கே செம்ம காண்டா இருக்கு தெரியுமா? அவனுக்கு என்ன அவ்வளோ பெரிய பிளேயர்ஸா? சத்தியமாக சொல்கிறேன், நீ ஆடுற ஆட்டத்துக்கு முன்னாடியெல்லாம் அவனுங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை தெரியுமா? ஒரு விதத்தில் அவனுங்களாண்ட நீங்கள் தோத்தது நல்லதுதான் வச்சுக்கேங்க. முத தடவையை ஜெயிச்சிட்டா அதோட இம்பார்ட்டன்ட் தெரியாதுடா. நீ என்ன ஆனந்தி இமானுவேல் மாதிரி பேசுற? நல்லவங்க எல்லாரும் ஒரே மாதிரி தாண்டா பேசுவாங்க. உங்கயா ஐயோ ஐயோ மா பத்தியா ஆனந்தின் தானே கத்தணும். ஏய் அவ்வளோதான்ல உனக்கு என் மேல. ஏய் இந்த பாரு, திருப்பியும் கிள்ளுவேன். ஆனந்தின்னு கத்தணும் என்ன? ஆனந்தி ஆனந்தி கண்ண மூடு. எதுக்கு நீ மூடு, நான் சொல்றேன். டேய் பையா, இவ்வளோ நேரம் உட்காந்து அழுதுட்டு எப்படா போய் வாங்கின? அப்ப வேணானே குத்து. வேணும் வேணும். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஆனால் இனிமேல் இதெல்லாம் வாங்காதடா. ஏன்? எனக்கு இந்த செயின் கம்மல் மேலெல்லாம் பெரிய ஆசை இல்லை. சரி, இது மேலே ஆசை சொல்லு, என்ன வேணும் சொல்லு, வாங்கி தரேன். அது கடையில் கிடைக்கிற பொருள் இல்லை. அப்புறம் ஏய் என்ன பிடிக்க சொல்லு, நான் வாங்கி தரேன். ஒரே ஒரு தடவை கிரவுண்டில் நின்று எனக்கு பேட்டிங் பண்ணுண்டா. நிஜமாவா? வா ஏய் நீ வா. ஏய் எங்கே கூட்டின்னு போற? வா சொல்றேன். ஒரு பால் எடுத்து தடா. வா வா ஆள் வா. ஐயோ அண்டே.
நிகழ்விற்கு வந்திருக்கும் மதிப்புக்குரிய அண்ணன் பூவை மூர்த்தியார் அவர்களை திருமண வீட்டாரின் சார்பாகவும் எங்கள் இசைக்குழுவின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கின்றோம். எத்தனையோ பேரை கண்டேன் நானும் கண்டேன் தமிழகத்தில். பூவையார் போல ஒரு அண்ணன் நான் பார்த்ததில்லை. பூவையார் போல ஒரு அண்ணன் நான் பார்த்ததில்லை. எத்தனையோ பேரை கண்டேன் நானும் கண்டேன் தமிழகத்தில். If you declare war, you must fight and win it. வீர தளபதிகளே தயாராக இருங்கள். நாளைய உலகம் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. அதற்கு உன் மனதில் இருக்கும் கோழைத்தனத்தை மட்டும் ஜஸ்ட் அதை தூக்கி வச்சிருப்போம். நம் இருவரும் பொருளோடும் புன்னகையோடும் வாழ வேண்டும் என வாழ்த்துகிறேன். ஆனந்தி ஒருத்த சுத்துறான்னு சொன்னல, அவன் பசங்க கூட வந்திருக்கான்டா. குட்டுவே கூட வர அவனை. ஆறாம் பேர் பச்சை கலர் சட்டை. ஏப்பா பார்த்து வர மாட்டியா? ஏய் ஏம்பா சாவச்சுடா தூரா நீங்க. எந்த ஊரா? எங்க இருந்து வந்தா என்ன? எங்க வந்து யார் அடிக்க பாரு? என்னடா ஏய் தம்பி நல்லது நடக்குது, எதுக்கு தேவையில்லாம சண்டை வலிச்சிட்டு போங்க 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 போங்கடா நான் சொல்றேன். என்ன பிரச்சனை? நீ போ. பிரச்சனை வேணாம், நீ பேசிக்கிறேன், நீ போன்றல. நான் பேசிக்கிறேன், நீங்க போங்க. வாங்கடா. டேய் வாடா போலாம். அடி நீங்க எல்லாம் எப்படி அரக்கோண ஸ்டேஷன் தாண்டீங்கன்னு பாக்குறேன்டா. வந்தா பெரிய பருப்பா நீங்க. இங்க எல்லாம் வந்தமா வேலையை பார்த்தோமோ மூட்டுன்னு போனமான்னு இருக்கணும். இல்லன்னா சாவடிச்சிருவோம். ஏய் ஊரை பத்தி தேவையில்லாம வார்த்தை விடாத சொல்லிட்டேன். இல்ல ஏரியா பக்கம் தாண்ட மாட்டீங்க பாத்துங்க. ரஞ்சித இருறான்றல. டேய் ஏன்டா? டேய் எல்லாம் காலையில பேசிக்கலாம் வாங்க. டேய் வா வா வா. பாத்து போ. காலையில பேசிக்கலாம் போ. நான் ஒன்று சொல்லிட்டா, எம்சிஎஃப்ல டோர்னமெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 2 டீமும் ஒன்றா சேர்ந்து டோர்னமெண்ட்டில் பேர் கொடுக்குறீங்களா? உங்கள் 2 பேர் டீமும் ஒன்று சேர்ந்தா என்ன மாதிரி லீக் பேசாலும் கூட உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அன்னைக்கு கிரவுண்டில் நடந்த சண்டையில் என்னை வேலையை விட்டு தூக்கிட்டானுங்க. நான் சொல்றேன், என்ன பெரிய வேலை, பில்லு வெட்டுற வேலை தானே. அவனுங்களுக்கு நம்ம யாருன்னு காட்டணும்னா அவனுங்க நம்மளை அசிங்கப்படுத்தினதுக்கு விடக்கூடாதுண்ணா. அன்னைக்கு செலெக்ஷன் அப்படி தான் கூப்பிட்டு வச்சு என்னையும் சேர்த்து என்ன மாதிரி நிறைய பசங்களை ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துறானுங்க. அதான்டா சொல்கிறேன், தெருவில் ஆடுற பசங்கன்னு இலக்காரமாக பார்க்குறானுங்க. நம்ம என்ன அவ்வளோ இலக்காரமா? நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஆடுவீங்களா? இன்னைக்கு மண்டபத்தில் நீங்க 2 பேரும் சேர்ந்து எத்தனை பேரை ஓட விட்டீங்க? சேரணும்டா. அதான் அதான் என்னடா சொல்றீங்க? டேய் யாரு கேட்டா அவங்க கூட சேர்ந்து ஆடலாம்னு சொல்லிட்டு வந்த? அது அவங்க டீம் பேர்ல நம்ம ஆடணும். பேர்ல என்னடா இருக்கு? ஏய் ரஞ்சித், எப்படி அவனுக்குலாம் நம்ம தனி டீமா என்ட்ரி கொடுத்து ஆடி ஜெயிக்கலாம்டா.
ஜெயிச்சிருவேன். இங்கே வந்து அவனுக்கு எப்படி ஆனானுங்க எல்லாரும் பார்த்தோம் தானே. இந்த டிவியில் பார்த்த வந்து ஒரு ஷாட்டும். இந்த டோர்னமெண்ட் ஆனுன்னு எத்தனை வருஷம் ஏங்கியிருக்கோம். போன வாட்டி அமௌண்ட் கொடுத்து செட் பண்ணல, அந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட்ல செட் பண்ணு. அவனும் கூட எதுக்கு ஆனா டேய், வெளி பிளேஸை கூட்டு வந்ததுக்கு தான் நல்லா எடுத்து வச்சானுங்களே. அது சரி, 2 டீமும் கலந்தாண்டா நம்ம டீமில் 10 பேர் வெளில இருப்பான்ல, எப்படி பிளேயரை செலக்ட் பண்ண போற? எல்லாரும் ஆடுற பசங்க தான்டா. ஆனால் நம்ம ஆட போகிறது காக் பால் இல்லை, கிரிக்கெட் பால் இல்லை. அதில் எப்படி ஆடுறாங்களோ அதை வச்சு தான் எடுக்கலான்னு இருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணால் தெரிஞ்சிடும். எப்படியோ உன் தம்பி ஆடுவான், பின்ன அண்ணன் கேப்டன் வந்து தம்பி சேகலாம் எப்படி? டேய், என் தம்பின்லாம் இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணுறோம். யார் நல்லா ஆடுறோனோ அவன் ஆடுவான் மேட்ச்சில். ஏன் நான் சரியா இல்லைனா கூட வெளியே நிற்கிற பிரச்சனை இல்லை, சரியா? நம்ம ஊர் டீமோட செட் பண்ணி ஆடலாம். இவனுங்க இப்போ நம்புறானானுங்க. டேய் வெங்கட், இந்த டீமோட முக்கியமான பிளேயர் ராணி, நீ எப்படி பேசினா எப்படிரா? டேய், ஸ்போர்ட்ஸா பாடுறா. இந்த ஒரே ஒரு டோர்னமெண்ட் ஆடி பார்க்கலாம்டா, ப்ளீஸ்டா. இது மற்ற டோர்னமெண்ட் நினச்சிடக்கூடாதுடா. இது ஒரு வாய்ப்பு, விட்டுறக்கூடாது. என்னங்கடா இது? கை கொடுங்கடா ஒருத்தருக்கு ஒருத்தர்.